Hi friends, welcome back to channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வெள்ளரிக்காய் அடை. இந்த சம்மருக்கு ரொம்ப ஏத்த ரெசிபிங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த அடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அடைக்கு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துர்க்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ். நீங்க மீடியம் சைஸா எடுத்துக்கிட்டீங்க அப்படினு சொன்னா 2 காய் எடுத்துக்கலாம். இது 1/4 கிலோ அளவு இருக்கும். இப்போ இதோட தோலை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். இதோட தோலை எடுத்துட்டு நம்ம கிரேட்டர்ல போட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. சம்மர்ல அதிகமா நீர் இருக்கிற காய்கறிகளை எடுத்துக்கணும். சொரக்காய், இந்த மாதிரி வெள்ளரிக்காய் இதெல்லாம் எடுத்துக்கும்போது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதோட 1/4 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு நறுக்குன கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. அதிகமாக கொத்தமல்லியை சேர்த்துக்கிட்டா அடை நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணியே நீங்கள் சேர்க்காதீங்க. நம்ம வெள்ளரிக்காயில் இருக்கிற தண்ணியே போதும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பிசையும் போதே நல்லா தெரியும் உங்களுக்கு. தண்ணியே தேவைப்படாதுங்க. பிசையும் போதே உங்களுக்கு சாஃப்டாக இல்லை, தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் சேர்க்க வேணாம். ஏன்னா நம்ம வெள்ளரிக்காயிலே தண்ணி நல்லா விடும். இப்போ பாருங்கள், நல்ல மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இலையில கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இலை உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் இந்த மாதிரி ஆயில் தடவிட்டு மாவை இந்த அளவு எடுத்து தட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக தட்ட வேணாம், கொஞ்சம் திக்காகவே நீங்கள் தட்டிக்கோங்க. அப்போ தான் எடுத்து தோசைக்கல்லில் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கிற அடையை அதில் எடுத்து போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. திரும்ப மேலே 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போடுங்க. திரும்ப ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், அடை பார்க்கும்போதே அவ்வளோ நல்லா இருக்குது. சாப்பிடக்கூட அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திருப்பி போட்டு நம்மளோட அடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நம்ம பேலன்ஸ் இருக்கிற மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த அடை செய்யறது ரொம்பவே ஈஸி. அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட பண்ணி கொடுக்கலாம். இல்லை மார்னிங் டைமில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.